ஹாய் கைஸ், வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு சோஷியல் கேடி யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சோஷியல் கேடி யூடியூப் சேனல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். இந்த விஷயம் உண்மையிலே ரொம்ப லென்த்தியான விஷயம். ஆனா இந்த இந்த மேட்டரை வந்து நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம பேசலாம். இதை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கூட. உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த விஷயம் சமூகத்துக்கு ரொம்ப தேவையான விஷயம் கூட. என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம இப்ப சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா ஒரு 2 நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னா, நான் வந்து திருப்பூர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, திருப்பூர்ல பழைய பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா, துண்டு பிரசாரம். அதாவது காந்தி மாதிரியே ஒருத்தர் வேஷம் போட்டுட்டு, ஒரு 4, 5 பேர் அது ஒரு மீடியா மாதிரி அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மீடியா குரூப் மாதிரி நினைக்கிறேன். அதாவது இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலோ ஏதோ சம்திங் ஒரு மீடியா குரூப் அவங்க. அதாவது ஒரு அவேர்னஸ் குரூப் அவங்க. அது வந்து ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு குழுன்னு வைங்களேன். ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு குழு வந்து காந்தி மாதிரியே ஒருத்தரை வேஷம் போட வச்சு துண்டு பிரசுரம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த துண்டு பிரசுரத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது மது போதை பழக்கம் அற்ற தமிழ்நாடு. சரிங்களா? மது போதை பழக்கம் அற்ற தமிழ்நாடு. மது போதை பழக்கமற்ற இந்தியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல துண்டு பிரசுரம் கொடுத்தாங்க. நான் வாங்கினேன். வாங்கி அதை படிச்சுட்டு அது அவ்வளவுதான். அது கீழே போட்டேன். நீங்க ஏன்னு சொல்லிட்டு நீங்க என்னைய கேட்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு என் மேல கோவம் வரலாம். அது உண்மையிலே வாஸ்தவமான காரியம் தான், இல்லைன்னு நான் சொல்லல. அதாவது உண்மையிலே மது போதை பழக்கமற்ற ஒரு இந்தியா, மது போதை பழக்கமற்ற தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து அவங்க கொடுத்த பிரசுரம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலே நம்ம நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். சரிங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மது, போதை எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தலைவிரிச்சு கூத்தாடிக்கிட்டு இருக்குது. அதனால எத்தனையோ குடும்பம் சீரழிஞ்சு போயிட்டு இருக்குது. சரிங்களா? ம இந்த ட்ரிங்க்ஸ் அடிக்காம இன்னைக்கு நெறைய அதுவே திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அநியாயம். நீங்க ஒரு ஸ்டாப்புக்கு ஒரு டாஸ்மாக் கடைய நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டாப் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து திருப்பூர்ல பார்த்தீங்கன்னா, பல்லடம் ரோடுன்னு அதாவது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, பல்லடம் ரோடுன்னு சொல்லிட்டு அது ஒரு தனி ரோடு போகும். தாராபுரம் ரோடுன்னு சொல்லிட்டு தனி ரோடு போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவினாசி ரோடு தனி ரோடு போகும். அப்புறம் புது பஸ் ஸ்டாண்ட் ரோடு தனியா போகும். அப்புறம் வந்து நீங்க இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த காங்கேயம் ரோடுன்னு சொல்லுவாங்க. காங்கேயம் ரோடுன்னு தனியா போகும். இப்படி பார்த்தீங்கன்னா, திருப்பூர் சிட்டி சென்ட்ரல் சிட்டிய எடுத்தீங்க அப்படின்னா, உண்மையிலே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனித்தனியா நல்ல லட்டு மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அந்த மெயின் ரோட்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெறைய ஸ்டாப்ஸ் இருக்குது. சின்ன சின்ன நெறைய டவுன் பஸ் நீங்க போனீங்கன்னா நெறைய ஸ்டாப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டாப் ஹேஸ் அ டாஸ்மாக். சரிங்களா? எவ்ரி ஸ்டாப் ஹேஸ் அ டாஸ்மாக்ன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஸ்டாப்பும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்புக்கும் ஒவ்வொரு டாஸ்மாக் கம்பல்சரி இருக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் கடைகள் அதிகம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அங்க ட்ரங்க் கார்ட்ஸ் கூடிய அதாவது தயவுசெய்து அவங்கள குடிகாரன்னு சொல்லக்கூடாது. சொன்னா அது நம்ம மேல குத்தம் வந்துரும். நம்ம மேல கேஸ் கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க மது பிரியர்கள்ன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, மது பிரியர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அதாவது சொல்லுவாங்க, அதாவது வெள்ளைக்காரன் பார்த்தீங்கன்னா, வேலைய முடிச்சுட்டு குடிப்பான் அப்படிம்பாங்க. நம்ம ஆட்கள் அப்படி இல்ல. குடிக்கிறதே ஒரு தொழிலா பண்றாங்க அப்படிம்பாங்க. திருப்பூர்ல வந்து அப்படி சொல்ல முடியாது. என்ன அப்படின்னா, பகல் முழுசும் வேலைக்கு போவாங்க. நைட் 8 மணி ஆனா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ரூ. 200 ரூ. 250 ஒரு அட்வான்ஸ் குடுக்கணும். குடுத்துட்டோம் அப்படின்னா, டாஸ்மாக் கடையில போயிட்டு நல்லா ரிலாக்ஸா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு, நைட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு, அப்புறம் காலைல மறுபடியும் வேலைக்கு வந்துருவாங்க. காசுன்னா வருவாங்க. காசு இருந்துச்சு அப்படின்னா மறுநாள் பகல்லேயே குடிக்க போயிருவாங்க. திருப்பூர்ல வந்து தொழில் ஜாஸ்தி. அதனால அதுக்கேத்த மாரி திருப்பூர்ல தொழில் ஜாஸ்தி. 2வது அது மட்டும் இல்லாம இங்க வந்து வருமானம் பார்த்தீங்கன்னா, வீக்லி சேலரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காசு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட காசு இங்க கையில பொரளுது நம்ம மக்களுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, ட்ரங்க் கார்ட்ஸ் அத மது பிரியர்கள்னு கொஞ்சம் அதிகமாயிட்டு வர்றாங்க. சரிங்களா? இதனால பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மதுக்கடைகள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நெறைய அதுவும் புதுசு புதுசா இப்ப எலைட் பார்ஸ் கூட ஓப்பன் ஆகுது. அதாவது நார்மல் பார் பார தாண்டி எலைட் பார்ஸ் நெறைய. அதான் எலைட் பார்ஸ்ன்னா என்ன சொல்றது அப்டின்னா, அ அது வந்து எனி டைம் ஓப்பன்ல இருக்கும். அந்த மாரி எலைட் பார்ஸ் நைட் 11 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். அந்த மாரி எலைட் பார்ஸ் உங்களுக்கே தெரியும். நல்ல ஒரு பிரத்யேக மதுபான கடைகள்னு கூட சொல்லலாம். பிரத்யேக மதுபான கடைகள் கூட இப்ப அதிகமா மெயின் ரோட்ல ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. அம் இந்த மாரி இருக்குது நெறைய. இது ஒரு பக்கம் இருக்க, நாம ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்டின்னா, மது போதையற்ற தமிழ்நாடு, மது போதையற்ற இந்தியாவ நம்ம உருவாக்குறதுக்கு நெடுங்காலமா நம்ம பாடுபட்டுட்டு இருக்கோம். அது இப்பன்னு இல்ல. அது அப்பா காந்தியடிகள் காலத்துல இருந்தே, பெரியார் காலத்துல இருந்தே நம்ம வந்து இத வந்து நம்ம ரொம்பவே பாடுபட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனா ஏதோ ஒரு பக்கம் அது ஒழியுதா அப்படின்னு பார்த்தா, சத்தியமா அது ஒழியிற மாரி இல்ல. அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. சரி ரைட் ஓகே. உண்மையிலே இது சாத்தியமா அப்படின்னா,
ரொம்ப 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 சிரமம் தான். சரிங்களா? நெறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, டாஸ்மாக் கடை என்ன பண்றாங்க அப்படின்னா, கல்லால அடிச்சு உடைக்கிறாங்க. நெறைய பெண்கள்லாம் போராட்டம் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சில இடங்கள்லாம் டாஸ்மாக் கடைய கல்ல அடிச்சு உடைச்சு, டாஸ்மாக் கடையில உள்ள அந்த பொருட்கள், மதுபான பாட்டில் எல்லாத்தையும் டம்மு டம்முன்னு போட்டு உடைக்கிறாங்க. சரிங்களா? இந்த மாரி நெறைய போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு நம்ம நாடு வந்து எத நோக்கி போய்க்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது, உண்மையிலே நமக்கு ரொம்ப யோசனையா தான் இருக்குது. நம்ம அதை பத்தி நெறைய நம்ம யோசனை யோசனை பண்ணிட்டு இருக்கோம், யோசனை பண்ணிட்டே இருக்கலாம். அதான் சொல்றேன் இந்த டாபிக் வந்து ரொம்ப நீளமான டாபிக். இத பத்தி பேசினா பேசிட்டே இருக்கலாம். ஆனா இதுக்குள்ள வந்து நம்ம ஷார்ட்டா ஒரு ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் பேசி நம்ம இந்த வீடியோவ நான் நிறுத்திக்கிறேன். என்ன அப்டின்னா, அதாவது ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மது போதை பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா, இந்த மது போதை இல்லாத ஒரு நாட்ட, மது போதை இல்லாத ஒரு சமூகத்த நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால் தான். இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு மூலையில ஒரு பக்கம் போராடிட்டு தான் இருக்கிறோம். ஆனா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அது வந்துகிட்டே தான் இருக்குது. இது என்ன அப்படி இதுக்கு பின்னாடி என்ன என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இப்ப இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, அ அந்த என் ஃப்ரெண்ட் கூட சொல்லுவாரு. புதுக்கோட்டையில பார்த்தீங்கன்னா, அ தப்பு இல்ல சொல்லலாம். அந்த ஃபேக்டரி புதுக்கோட்டையில பார்த்தீங்கன்னா, ஒரு பியர் ஃபேக்டரி ஒண்ணு இருக்குதாமா. அந்த பியர் ஃபேக்டரியில பார்த்தீங்கன்னா, இவர கூட வேலைக்கு கூப்பிடுவாங்களாமா. அதாவது அந்த பியர் ஃபேக்டரிக்கு அந்த ஊர்ல உள்ள நெறைய பேர் வேலைக்கு போறாங்களாமா. அது ஒரு ஃபேக்டரி. அது ஒரு தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலைக்கு பியர் ஃபேக்டரி பியர்ன்னா தெரியும் உங்களுக்கு. அது ஒரு மதுபானம் தான். ஒரு வகையான மதுபானம். அந்த மதுபான ஃபேக்டரி அந்த தொழிற்சாலை ஒண்ணு இருக்குது. அந்த தொழிற்சாலைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல உள்ள நெறைய பேர் வேலைக்கு போவாங்களாமா. ஆ பார்த்தீங்கன்னா அப்படின்னா, காலையில 10 மணிக்கு போவாங்க. ஈவினிங் 5, 6 மணிக்கெல்லாம் ஒர்க் முடிஞ்சிருமாமா. சரிங்களா? உள்ளுக்குள்ள அந்த மாரி நெறைய ஒர்க்குகள் அவங்களுக்கு இருக்கும். மெஷின் ஒர்க் நெறைய இருக்குது. அது போக மேன் பவரும் நெறைய இருக்குது. மேனுவல் ஒர்க்கும் நெறைய இருக்குது. அப்புறம் மெஷின் ஒர்க்கும் நெறைய இருக்குது அப்படின்னு சொல்றாரு. நல்ல ஈஸியான வேலை தான் காளிதாஸ். உள்ளுக்குள்ளயே பார்த்தீங்கன்னா, ஆ நமக்கு வந்து உள்ளூருக்குள்ளயே நமக்கு வேலை கிடைச்ச மாரி இருக்கும். சம்பளம் நல்ல ஒரு அருமையான சம்பளம் குடுக்குறாங்க. என்னைய கூட கூப்பிடுறாங்க. நான் போலான்னு இருக்கேன் அப்படின்னு நண்பர் ஒருத்தர் சொன்னார். புதுக்கோட்டைக்காரர் ஒருத்தரு. அ இது ஒரு பக்கம். இப்ப இப்ப நீங்க இது சொல்லுங்க. இப்போ ஒரு தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊர்ல உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பு குடுக்குது. சரிங்களா? நானே பார்த்தீங்கன்னா, YouTubeல நெறைய ஷார்ட்ஸ், வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வடமாநில தொழிலாளர்கள் நெறைய பேர் அந்த அந்த என்ன சொல்றது? அந்த மதுபான தயாரிக்கிற அந்த மதுபானம் தயாரிக்கிற அந்த தொழிற்சாலையில, இந்த ஃபேக்டரில வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, வேலை செய்வாங்க. ஒர்க் பண்ணுவாங்க. ஆ ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுல கூட ஒரு வீடியோ கூட பார்த்தேன். ஒரு லேடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டில் வந்து அப்படியே அந்த மெஷின்ல வருது. அத எடுத்து எடுத்து அடுக்குறாங்க. அது அடுக்கும்போது அவங்க அவங்க முகத்துல வந்து அந்த ஒரு யாரோ ஃபோட்டோ பிடிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கூச்சம் வருது, ஒரு வெட்கம் வருது, சிரிக்கிறாங்க. ஸோ அது வந்து அதான் சொல்றேன்ல, இதுவும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் ஒண்ணு இருக்குது. சரிங்களா? இந்த மதுபானம் தயாரிக்கிறதுக்கும் ஒரு தொழிற்சாலை இருக்குது. அந்த தொழிற்சாலையில நெறைய பேர் வேலை செய்றாங்க. அப்ப அந்த தொழிற்சாலையில வேலை செய்றவங்களுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா, அதனுடைய வருமானத்த வச்சுதான் அவங்க வாழ்றாங்க. சரிங்களா? சோ அப்ப இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் ஒண்ணு இருக்குது. சரிங்களா? சரி ரைட் ஓகே. இந்த பொருளாதாரம் இது வந்து மதுபான அந்த மதுபானத்த வந்து தயாரிக்கிற அந்த தொழிற்சாலையில வேலை செய்றவங்களுடைய ஒரு வாழ்க்கை முறைய அது கட்டமைக்குது. சரிங்களா? அங்கேயும் ஒரு பொழப்பு ஓடுது. சரிங்களா? அந்த ஒரு பொழப்பு மட்டும் தான்னு இல்ல. சரிங்களா? அது என்ன பண்ணுது அப்டின்னா, அடுத்து எக்ஸ்போர்ட் ஆகுது. அதாவது என்ன பண்றாங்க அப்டின்னா, லாரில ஏத்தி விடுறாங்க. சரிங்களா? அப்போ டிரைவர்ஸ்க்கு, அது ஏற்றுமதிய அந்த ஏத்துறவங்களுக்கு ஏத்து கூலி, கொண்டு வந்து இறக்குறவங்களுக்கு அந்த இறக்கு கூலி, அங்க ஒரு வருமானம் ஒண்ணு வருது. சரிங்களா? அப்புறம் வந்து கடையில வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு, அப்புறம் கடைய ஒட்டுனாப்ல ஒரு பார் ஒண்ணு வைக்கிறாங்க. அப்புறம் பார்ல பார்த்தீங்கன்னா, அதுல ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்ன்னு நெறைய ரெடி பண்றாங்க. அப்ப அங்க ஒரு வருமானம் ஒண்ணு வருது. சரிங்களா? அங்க ஒரு 10 பேருக்கு வேலை வருது. சரிங்களா? அந்த பார்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 பசங்க என்ன பண்ணுவாங்க, சப்ளையரா நிப்பாங்க. கொஞ்சம் வயசு பசங்களோ, பெரியவங்களோ சப்ளையர் நிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது. அவங்களுக்கு வருமானம் வருது. ஸோ அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் போயிட்டு இருக்குது. சரிங்களா? இப்படி பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்மாக்ன்னு நம்ம சொல்லிட்டு பொத்தாம் பொதுவா சொல்லிடுறோம். டாஸ்மாக்கு, குடிகாரன், ச்சீ அப்படின்னு பொத்தாம் பொதுவா சொல்லிடுறோம். ஆனா தயவு செய்து நம்ம கொஞ்சம் பின்னாடி அந்த பின்னாடி இருக்கிற பொருளாதாரத்த அந்த எக்கனாமிக்கல் சிஸ்டத்த நம்ம கொஞ்சம் 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 நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு பின்னால எத்தன மக்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, எத்தன மக்களுடைய வாழ்வாதாரத்துல போய்க்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதுக்காக நம்ம நாட்டுல உள்ள எல்லாரையும் குடிகாரங்க ஆக்கி கொள்ளவும் முடியாது தான். அதுக்காக நாம வந்து இது பொத்தாம் பொதுவா தடை பண்ணணும் அப்படிங்கிறதும் ரொம்ப 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 கடினம் தான். நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அது இது இது மட்டும் இல்லைங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லல. இது பார்த்தீங்கன்னா, இப்ப குடிகாரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குடிச்சிட்டு சாரி மது பிரியர்கள் குடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
குடிகாரன் சொல்றதுக்கு மன்னிச்சுக்குங்க. மதுப்பிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, குடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பாட்டில வந்து பார்த்தீங்கன்னா, நைட் அங்கங்க போடுவாங்க. சரிங்களா? நைட் அங்கங்க போடுவாங்க. காலையிலே பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் 5 மணி, 6 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வயசான அம்மா, வயசான பாட்டிமாரு, வயசான கொஞ்சம் முதியவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதியவர்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதான் சொல்றேன்ல, ம் முதியவர்கள் மட்டும் இல்லாம, குடும்ப பெண்கள் பார்த்தீங்கன்னா, குடும்ப பெண்களே நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அ அப்புறம் வந்து குடும்ப பெண்களோ, வயசானவங்களோ, குடும்ப ஆண்களோ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு சாக்கு மூட்டைய கையில எடுத்துட்டு அந்த ட்ரங்க் கார்ட்ஸ் போட்டிருக்கிற அந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒரு சாக்குல வந்து காலையில 5 மணி, 6 மணிக்கெல்லாம் பொறுக்குவாங்க. இல்ல நைட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு குடிச்சுட்டு அங்கங்க போடுவானுங்க. அப்பவே பார்த்தீங்கன்னா, ஒரு சாக்கு மூட்டையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பாட்டில்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த பாட்டில்ஸ் எல்லாம் கீழ இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த சாக்கு மூட்டையில வச்சு, அந்த பாட்டில்ஸ் எல்லாம் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா, அந்த பழைய இரும்பு ஜாமான் கடையெல்லாம் நம்ம ஊர்கள்ல இருக்கும். அந்த மாரி எல்லா ஊர்லயும் பழைய இரும்பு ஜாமான் கடை, இந்த கண்ணாடி கடையெல்லாம் இருக்குது. அங்க கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாட்டில்ஸ் எல்லாம் கொண்டு போய் மொத்த விலைக்கு விப்பாங்க. ஸோ அந்த பழைய இரும்பு ஜாமான் கடை உரிமையாளர் வந்து, அதுல வந்து ஒரு பாட்டிலுக்கு 50 காசு, பீர் பாட்டிலா இருந்தா 50 காசு, குவார்டர் பாட்டிலா அதுக்கு ஒரு 25 காசு அப்படிங்கிற மாரி ரேட் போட்டு எத்தன பாட்டில் இவங்க கொண்டு வர்றாங்களோ, அத்தன பாட்டிலுக்கும் ஒரு ரூ. 200 ரூ. 300 அந்த மாரி என்ன பண்றோம் அப்படின்னா, அது ரூ. 200 ரூ. 300 தேத்திருவாங்க. சரிங்களா? எப்பவும் 200, 300 தேத்திருவாங்க. நானே கண்கூடா பார்த்துருக்கிறேன். அ கொண்டு போய் அங்க போட்டு அதுல ஒரு ரூ. 100, ரூ. 200, ரூ. 300 எவ்வளோ அவங்க சேகரிச்சு கொண்டு போய் குடுக்குறாங்களோ, அந்த அளவுக்கு அந்த பழைய இரும்பு தகர கடை உரிமையாளர்ட்ட வந்து இவங்க பணம் வாங்கி, அத வந்து அந்த செலவு பண்ணிக்கிறாங்க. நெறைய நெறைய நபர்கள். அதாவது என்ன சொல்றது அப்படின்னா, இது ஒரு தொழில் சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா, அதான் நைட்டு மதுப்பிரியர்கள் சரக்கு அடிச்சுட்டு, ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு போடுற பாட்டில்ஸ் எல்லாம் அந்த எம்ப்டி பாட்டில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, அதுல ஒரு வருமானத்த என்ன பண்றது அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் அதுல ஒரு வருமானத்த பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, அப்ப அங்க ஒரு வாழ்வாதாரம் போயிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமான வாழ்வாதாரங்க. ஏன்னா, இந்த தொழில் செய்றவங்க பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முடியாதவங்களா இருப்பாங்க, வயசானவங்களா இருப்பாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு வேற எந்த வேலையும் செய்யவும் முடியாது. வயல்லலாம் போய் அவங்களுக்கு தொழில்லாம் பண்றதுக்கு அவங்களால முடியாது. சரிங்களா? விவசாயம் பண்ண சும்மா ஆவுன்னா சொல்லி விவசாயம் பண்ண வேண்டியது விவசாயம் பண்ண கொண்டு போய் பாத்திரம் எத்தன பேருங்க நீங்க விவசாயம் பண்ண சொல்லுவீங்க? எத்தன பேர கொண்டு போய் நீங்க பாத்திரம் கழுவ எத்தன பேர கொண்டு போய் நீங்க ஹோட்டல்ஸ்ல வேல பார்க்க விடுவீங்க? எத்தன பேர கொண்டு போய் நீங்க என்னென்ன வேலைய பார்க்க விடுவீங்க? சரிங்களா? அவங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லா தொழிலையும் அதாவது ஒரே ஒரு கூட்டமா போயிட்டு ஒரு தொழில எல்லாருமே முண்டி அடிச்சுட்டு இருக்க முடியாது. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் இருக்கு. அந்த தொழில் பண்ணுவாங்க. சரிங்களா? எதுக்கு இந்த தொழில் பண்ற? எதுக்கு அந்த தொழில் பண்ற? அந்த வேலைய பேச வேண்டியது தானே. உனக்கு என்ன இந்த வேலைய ஏன் செஞ்சுட்டு இருக்க? அப்படின்னு தயவு செஞ்சு இந்த மாரி பேசாதீங்க. இத பத்தி நம்ம இன்னொரு நாள் ஒரு பெரிய வீடியோ ஒண்ணு போடணும். நம்ம அந்த டாபிக் அப்புறம் பேசுவோம். ஏன்னா, அது ஒரு கூட்டம் அந்த மாரி தெரியுது. அந்த மாரி எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அத விமர்சனம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு ஏதோ ஒரு குறை குத்தம் சொல்லிக்கிட்டு அந்த மாரி திரியிறாங்க. அதுக்கு நம்ம தனியா ஒரு வீடியோ பண்ணலாம். சரிங்களா? இப்ப இந்த மேட்டருக்கு வரலாம். சரிங்களா? இந்த மது போதைன்னு சொல்லி நம்ம பொத்தாம் பொதுவா சொல்லிர்றோம். ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்கள நம்ம வந்து குடிகாரன் அப்படின்னு நம்ம கேவலப்படுத்துறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க வந்து அவங்க குடிக்கிறதுனால பின்னாடி அவங்க எத்தன குடும்பங்கள் வாழுது, எத்தன குடும்பங்கள் வந்து அதுல வாழ்வாதாரம் அடையுது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா, அ குடிகாரங்கள கொஞ்சம் நல்லவங்களா நினைக்க தோணுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. சரி பார்ப்போம் என்னதான் பண்றது. ஆனா இல்ல அந்த மது பிரியர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி அட்வைஸா இன்னொரு வீடியோ ஒண்ணு போடணும். அத நான் கண்டிப்பா இன்னொரு வீடியோ ஒண்ணு போடுறேன். அவங்களுக்கு ஏன்னா உண்மையில அவங்கள வந்து நம்ம விட்டுறக்கூடாது. அவங்களும் நாட்டுல வந்து ரொம்ப நாளா வாழணும். அவங்க குடிக்கிறதையும் அவங்களால நிறுத்த முடியல. நாமளும் அவங்கள நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தவும் முடியல. என்ன பண்றது? எல்லாம் ஏதோ ஒரு பக்கம் போயிட்டே இருக்கட்டும் விடுங்க. அதாவது குடிக்கிறவங்க குடிக்கட்டும். குடிக்காம நல்லபடியா இருக்கிறவங்க இருக்கட்டும். அம் நீங்க வந்து அத ரொம்ப புஷ் பண்ணி நீங்க அதுக்காக கடைய அடிச்சு உடைச்சு, குடிகாரன போட்டு பாடாப்படுத்தி, அவன திருந்த சொல்லி இது பண்ணி இந்த மாரி வேலையெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். அது அது நடக்கிறது நடக்கட்டும். நான் தான் சொல்லிட்டேன். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பொருளாதாரம் இருக்குது. நம்ம இதையும் தடை பண்ண முடியாது. இத தடை பண்ணோம் அப்படின்னா, ஒட்டுமொத்த அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் அழிஞ்சு போயிரும். அப்ப அத்தன பேரும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேக்டரியில வேலை செய்றவங்க, நீங்க டாஸ்மாக் அந்த மது போதையெல்லாம் நெறைய பேர் கூட சொல்றாங்க. நாங்க வந்து மது இல்லாத தமிழகத்தை உருவாக்கும்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வரும்போது சொல்றாங்க. அது வந்து முடியாது. அது அது வந்து நம்ம அவங்கள குறை சொல்லக்கூடாது. சரிங்களா? அது வந்து தேர்தல் வாக்குறுதிகள் அதைய விட்டுறலாம். அது வந்து அது முடியாது. அது வந்து அப்படி வந்து கவர்மெண்ட்ட வந்து ஆட்சி நடத்த முடியாது. அது ரொம்ப சிரமம். அது யார் ஆட்சிக்கு வந்தாலுமே, அந்த அந்த சிஸ்டம் அதாவது மது போதை இல்லாத ஒரு தமிழகத்த உருவாக்குறது ரொம்பவே ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்கான ஒர்க். அது யாராலயும் முடியாது. நீங்க அத வந்து ஒட்டுமொத்தமா நீங்க தடை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா,
கிட்டத்தட்ட லட்சக்கணக்குல குடும்பங்கள் வந்து தெருவுல வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். லட்சக்கணக்குல குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வந்து தெருவுல நிக்கிற மாதிரி இருக்கும். அத்தனை பேருக்கும் உங்களால வந்து உதவி பண்ண முடியுமா? அது சத்தியமா முடியாது சரிங்களா? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட நம்மளால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. அதுக்கே நமக்கு வந்து ஒண்ணும் முடியாம இருக்கிறோம். இதுல போயிட்டு நாம ஒரு தொழிலையே டோட்டலா முடக்கிட்டு அத்தனை பேருக்கு நம்மளால வாழ்வாதாரம் கொடுக்க முடியும் அப்படின்னா, நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அது ரொம்ப சிரமம் தான். அதனால இப்போ கூட அந்த துண்டு பிரசுரம் குடுத்தவங்க கதையில கூட பார்த்தீங்கன்னா, அந்த துண்டு பிரசுரம் குடுத்தாங்க. அதுல கூட என்ன இருக்குன்னா, அதுலயும் ஒரு பொருளாதாரம் தான் இருக்குது. மது போதையற்ற ஒரு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு, ஒரு மைக்க வச்சுக்கிட்டு ஒரு 4 பேர் நின்னு அத ஒவ்வொருத்தர்ட்டயும் பேட்டி எடுத்துக்கிட்டு, ஒவ்வொருத்தருக்கும் துண்டு பிரசுரம் குடுத்துட்டு இருந்தாங்க அன்னைக்கு. அதுல கூட பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளாதாரம் பின்னாடி அடங்கி இருக்குது. அந்த துண்டு பிரசுரம், அந்த பிரஸ் அடிக்கணும். அந்த அந்த பத்திரிக்கைய வந்து அச்சடிக்கணும். அப்புறம் வந்து அந்த ஒரு 4 பேர் வந்து ஒவ்வொருத்தர்ட்டயும் வந்து ஒப்பீனியன் கேட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒவ்வொருத்தர்ட்டயும் ஒப்பீனியன் கேட்டு அத வந்து ஆடியோ, வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க. அப்ப அத என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு ஒரு சமூக வலைதளத்திலயோ, ஏதோ ஒரு டிவிலயோ போட்டு பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. பப்ளிசிட்டி பண்றப்போ, அதுல அவங்களுக்கு ஒரு வருமானம் வரும். சரிங்களா? ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பொருளாதாரம் அமைஞ்சிருக்குது. நீங்க எத எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒரு எக்கனாமிக்கல் சிஸ்டம் ஒண்ணு ரன் ஆகிட்டு தான் இருக்குதுங்க. நீங்க எதையுமே பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அப்படி நீங்க டோட்டலா ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்கு ரொம்பவே வந்து ஒரு எக்கனாமிக்கல் ஒரு பின்னடைவ கொண்டு வரும். உண்மையிலே இந்த அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட டைம் வந்து பொருளாதார சிக்கல்ல சிக்கி சின்னாபின்னமாகும். உண்மையிலே இந்திய நாடு அப்படி இதுவரைக்கும் பெருசா ஒண்ணும் பொருளாதாரத்துல சிக்கி சின்னாபின்னமான கதையே கிடையாது. சரிங்களா? நம்ம நாடு மேக்ஸிமம் வந்து எப்பவுமே வந்து அ பொருளாதார சிக்கல அவ்வளவா சந்திக்காது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த சிஸ்டம் தான். சரிங்களா? குடிக்கிறவன் ஒரு பக்கம் குடிப்பான். சரிங்களா? குடிக்காம திருந்தி வாழ்றவங்க ஒரு பக்கம் திருந்தி வாழ்வாங்க. குடிக்கிறவன போயிட்டு நீ நீ குடிகாரன். உங்க உனக்கு வந்து உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. சரிங்களா? நம்ம ஒண்ணு குடிக்காம இருக்கிறங்காட்டி நம்ம ஒண்ணும் யோக்கியனும் கிடையாது. சரிங்களா? அதனால அது பாட்டுல இயங்கிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? என்னைக்காவது ஒரு நாள் தானா அதுவாவே ஒரு கட்டத்துக்கு வரும். முடிவுக்கு வரும். அது வரும்போது வரட்டும். அதனால நீங்க யாரும் நீங்க போயிட்டு குடிச்சு கெட்டு அழிங்கன்னு சொல்லி சொல்ல வரல. நீங்க வந்து தயவு செய்து நீங்க திருத்திக்குங்க. நீங்க திருத்திக்குங்க. குடிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. கொஞ்சம் கம்மி பண்ணி, அளவா கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் 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 திருந்திங்க. உங்க குடும்பத்தையும் கொஞ்சம் வாழ வைங்க. அதுதான் என்னுடைய ஒரு ஸ்மால் அட்வைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இந்த வீடியோல உங்களுக்கு மனசு புண்படுற மாரி ஏதாவது ஒரு கருத்து இருந்துச்சுன்னா, தயவு செய்து நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பட்டன உங்க பொன்னான கையால தட்டுங்க. நெக்ஸ்ட் டைம் ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்கள சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பை பாய்.